இவ கூட ரொம்ப ஜெல்லாயிட்டா போல. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும் சில்பா. யாரு இவளா? இந்த ரோஸ் பவுடர் மூஞ்சில் அப்படின்னாவ ஃப்ரெண்டா கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும். கண்மணி, எனக்கு என்னமோ இவ பார்த்தாலே தெரியுது இவ ஏதோ கோல்மால் பாட்டின்னு. என் கூட பழகின எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் நீயும் சொல்ற. என்ன ஒன்று, நீ ஃபஸ்ட்டு என்ன கொஞ்சம் தப்பாக நினச்சிட்ட, அதனால தான் உனக்கு என் மேலே கோவம். நான் தான் சொல்கிறேன்ல, விஜய் உன் ஹஸ்பண்ட் செஞ்சதுக்கப்புறம் மனசு மாறிட்டேன்னு. நீ ஏன் இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்க? சாரி ஷில்பா, நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதெல்லாம் ஓகே. இப்போ நான் உன் ஃப்ரெண்டு தானே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அப்படி என்ன தேவை கேட்க போறா? என்ன கேட்கறான்னு பாப்போம். சரி கேளு, என்ன? உண்மையை சொல்லு, விஜய்க்கும் உனக்கும் சண்டை தானே? இவட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்லு கண்மணி, நான் உன் ஃப்ரெண்டு தானே. என்ன விஷயம்? விஜய்க்கும் உனக்கும் சண்டையா? அது வந்து சொல்லு கண்மணி. ஆமா ஷில்பா, சண்டைதான். அடிப்பாவி, அதே அவகிட்ட சொல்றாளே. இவள் அதை நான் எங்க கொண்டு போய் அழுகுறதுன்னு தெரியல. சரியான கிரிக்கையா இருக்கா. பர்சனல் விஷயத்தை எதுக்கு மொத்தவங்கிட்ட ஷேர் பண்ணோம்? ஓ, அதான் விஷயமா? சரி, என்ன சண்டை, எதனால சண்டை? யாவது சண்டைன்னு தெரிஞ்சா மேலும் மேலும் விளக்கி விளக்கி கேட்பாங்களாம். ஆனா இவ கேட்கறா. இவ என்ன சொல்றான்னு பாப்போம். ஒண்ணுல, பாட்டி எனக்கு நிறையா ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நினச்சி நிறையா கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டே வந்தது. நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால் பாட்டிக்கிட்ட வேணான்னு சொல்லி காலையில் சண்டை. பாட்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாட்டிக்கு தான் அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு கோவத்தில் சண்டை போட்டேன். அப்புறம் பாட்டிக்கிட்டே நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, நல்லதுக்கு பண்ணால் சண்டை போடுவியா? ஓ, என்ன கொடுத்தாங்க அப்படி பாட்டி? என்னமோ உளுந்தங்கள்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒன்று மாதிரி களியாட்ட கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் வேணாங்க எனக்கே திணிக்கிறாங்க. எப்படி நான் சாப்பிட முடியும் சொல்லு? கண்மணி, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. என்ன நீ சாப்பிட்டியாப்பா? ஏன் ஷில்பா இப்படி சொல்கிறேன்? டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் வெளி ஃபுட் எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியாகவே இருந்தாலும் அது டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தான் சாப்பிடணும். இனிமேலாம் அந்த மாதிரி சாப்பிடாத. அப்படியே சொல்கிறேன்? அடப்பாவத்தை, உளுந்தங்களி திங்க கூட டாக்டரே சொல்லுவாங்க. அப்படியே சொல்ற ஷில்பா, டாக்டர்கிட்ட கேட்காம எதுவும் சாப்பிடக்கூடாதா? அப்படி இது சாப்பிட்டேன் அபார்ஷன் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்காத. உங்கள் பாட்டிக்கிட்ட நீ வேணான்னு சொல்லு. சண்டை போட்டதெல்லாம் கரெக்டு தான். என்ன கேட்டால் நீ உங்கள் பாட்டி வீட்டிலே இருக்காத. இன்னும் இருந்தேன்னு வச்சுக்கோ, அதை தின்னு இதை தின்னு உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொன்ன? நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கே போகலான் இருக்கேன். ஓ, அப்படின்னா சரிதான். அவங்க வீட்டுக்கே போ. ஏன் உங்கள் மாமியார் நல்லா தானே பார்த்துப்பாங்க உன்னை? பார்த்துப்பாங்க, இருந்தாலும் சரி நான் அங்கேயே போகிறேன். அப்படி தானே சொல்லியிருக்கா உங்கள் வீட்டில்? ஆமாம் ஷில்பா, கோவத்தில் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் அங்கே தான் போகிறேன். ஈவினிங் அங்கே போயிடுவேன். ஓகே ஓகே, நீ பண்ணுறது கரெக்டு தான். நீ எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, சரியா? இவளுக்கு நல்லா இவ சொம்படிக்கிறா. சரி கண்மணி, உன் வாழ்க்கை நாசமாக போக இந்த ஷில்பா தான் காரணமாக இருப்பா. என்கிட்ட கோவப்படுற, பார்த்துக்கிறேன் உன்னை. பிரேக் டைமில் உன்கிட்ட பேசிக்கிறேன் நான் உன்னை. பரவாயில்ல, இப்போ தான் நீ எனக்கு நல்ல நல்ல அட்வைஸாக கொடுக்குற. உன்ன மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். தேங்க்ஸ் கண்மணி. வெல்கம். சரி, நாம் அங்கே போய் உட்காருவோம். இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் என்னால் பார்த்துட்டு இங்கே நிற்க முடியல. வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. கண்மணிக்கு வர வர கூறு வாங்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சே. பவி, என்னடி எதை யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். எங்கே போயிருந்த எவ்வளோ நேரம்? பக்கத்து கிளாஸ்ல ஃப்ரெண்டை பார்க்க போன பவி. ஆமா, நீ ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ உன் முகத்தை பார்த்தா மூட் அவுட்டா இருக்க மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். மேம் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் என்ன கொஞ்சம் சிலபஸ் தானே இருக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வைவா தான். ஃப்ரீயாக தான் இருப்போம். ஆமா, எப்படியாவது அண்ணி இந்த ஏர் முடியறதுக்குள்ள நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். கல்யாணம் ஆசைப்படுறோம். உனக்கு வேலைன்னு என்ன இருக்குடா, அதே யோசிக்கணும்ல. அதெல்லாம் இப்ப இருந்தே நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். கவலையே படாத. உன்னை எப்படி கண்களாம பாத்துக்குவேன். சரியா? சரிடா, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். உன்னை மட்டும் இல்லை, உங்க அண்ணியையும். அண்ணியை நம்பினா கைவிடப்படா. தைரியமா இரு. சரி தினேஷ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். மேம், நீங்கள் புதுசாக இருக்கு கிளாஸ் மாதிரி வந்துட்டீங்களோ? நோ, நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். இந்த பீரியட் இனிமேல் நான் தான் வரப்போகிறேன். நான் தான் உங்களோட நியூ மேம். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்க்கு என்ன தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ மேம், நீங்கள் புதுசாக இருக்கீங்க? அதான் சொன்னல, நியூ மேம்னா புதுசாக தான் இருப்பாங்க. இதை வேற நீ இன்னொரு டைம் கேட்பியோ? சாரி மேம். சரியான சிடுமுஞ்சியா இருக்கும் போலே இந்த கத்துது. எல்லாரும் அவங்களை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் மேம், மை நேம் இஸ் ஷில்பா. மேம், மை நேம் இஸ் கண்மணி. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்ல 2 பேர் இருக்கீங்களா? உங்க நேம் என்ன? மை நேம் இஸ் தினேஷ் குமார் மேம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். என் பேர் பவித்ரா மேம். இவ்வளோதான் கிளாஸ் ஸ்ட்ரென்த்தா? இன்னும் நிறைய பேர் லீவா? எஸ் மேம், 2 பேர் வரல. ஏமா நீ சாரி கட்டிட்டு இருந்தீங்க, உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேம், ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டும் இதே கிளாஸ் தான். இன்னைக்கு லீவ்ல இருக்காரு.
படிக்கிற வயசுல படிக்கிறீங்களோ இல்லையோ கல்யாணத்தை மட்டும் கரெக்டா பண்ணிடுறீங்க. ஒன்றும் சொல்றதுல மேம், அவ கல்யாணம் மட்டும் இல்ல பிரெக்னென்ட்டாவும் இருக்கா. இதெல்லாம் உங்ககிட்ட யார் இப்ப கேட்டா? ஆமா மேம், பிரெக்னெண்டா இருக்கேன். 3 மாசம் ஆயிடுச்சு. இது வரையா சுத்தம். இதுக்கு மேல நான் எதுவும் பேசணும்ல. சரி கிளாஸ்க்கு போயிடுவோம். ஓகே மேம். வேதா மேம் நாளைக்கு தான் வருவாங்க. இன்னும் 2 பீரியட் நான் தான் வருவேன். ஆஃப்டர்நூன்ல ஒரு பீரியட், அதுக்கடுத்து 3rd பீரியடு நான் தான் வருவேன். வாங்க மேம். மேம் உங்க பேர் என்ன? என் பேரா மலர்விழி. மேம் உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. மேம் கிளாஸ் எடுங்க மேம், பேசிட்டே இருக்கீங்க. கிளாஸ் எடுக்க தான் வந்தேன். வாயை முடிக்கிட்டு உட்காரு. நிருடா. அம்மா கலாய்ச்சுட்டேன். அப்பாடா, இந்த புடவை கட்டினதுக்கு தான் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு. அந்த புடவை ஒரு மாதிரி கச கசன்னு எப்படிதான் கட்டிட்டு இருக்காங்களோ இந்த பட்டு புடவையெல்லாம். ஒரு வழியா கழட்டி போட்டு இதை எடுத்து மாட்டியாச்சு. இது நல்லா சாஃப்டா இருக்கு. தானியா, என்னங்க வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? புடவை மாத்திட்ட போல. மாத்திட்டேங்க. நல்லா இருக்கா எனக்கு இந்த சாரி? புதுசுதான். அழகா இருக்கடி. தேங்க்ஸுங்க. நீங்களும் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இல்ல தானியா, எனக்கு ஒன்றும் கசகசம் இல்ல, எனக்கு நல்லா தான் இருக்கு. உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கு அந்த சரி விட. தேங்க்ஸுங்க. சரி சாப்பிட போவோமா? ஒரு நிமிஷம் தானியா, உன் பக்கத்துல வரட்டுமா? வாங்களேன். இதுக்கெல்லாமா பர்மிஷன் கேட்பீங்க? இல்ல சரி வரேன் இரு. வாங்க. இப்ப இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ஏய் எதுக்கு இப்படி உனக்கு மூச்சு வாங்குது? பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அது என்னன்னு தெரியல. நீங்க பக்கத்துல வந்தானே ஒரு மாதிரி படப்படங்குது. எதுக்காக பக்கத்துல வந்தீங்க? உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம் தான். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஏன் நான் கொடுக்க கூடாது உனக்கு முத்தம்? நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன் தானே. என்ன நேத்து அப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசுறாரு? ஒண்ணும் புரியலையே. ஹலோ மேடம், தானியா. சொல்லுங்க. என்ன நான் கேட்டகளுக்கு பதிலே வரல? நான் உன்னை தொட்டு தாலி கட்ட உன்னோட புருஷன், உனக்கு முத்தம் கொடுக்க எனக்கு உரிமை இல்லையான்னு கேக்குறேன். அதெல்லாம் இருக்கு, ஏன் இல்ல? சரி இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். சொல்லுங்க. தானியா, நான் ஓப்பனா கேக்குறேன், உனக்கு ஓகேவா இல்லையான்னு இதோட சொல்லி இந்த ரூமை விட்டு போகும்போது அதை மறந்துடணும். அப்படி என்ன கேட்க போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன புருஷனா ஏத்துக்க சம்மதம் சொல்லி உன் கழுத்துல நானும் தாலி கட்டிட்டேன். என்ன புருஷனா மனசளவுல ஏத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன என்ன என்னங்க உங்களை என்ன புருஷனா ஏத்துக்கிட்ட மனசளவுல என்ன உன் புருஷனா உடம்புலவுல ஏத்துக்க உனக்கு சம்மதமா? என்னங்க உண்மையா தான் சொல்றீங்களா? உனக்கும் எனக்கும் இன்னைக்கு நைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன். உனக்கு சம்மதம்னா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். என்னங்க நேத்து அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உன் உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். உன் உணர்ச்சிக்கும் உன் சந்தோஷத்துக்கும் நான் தான் இனிமே பொறுப்பு. அதனால யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு சம்மதம்னா ஓகே, இல்லைன்னா வேண்டாம். என்னங்க அது வந்து ஒன்றும் அவசரம் இல்லை, யோசிச்சு முடிவு பண்ணி சொல்லு. எனக்கு சம்மதங்க, எனக்கு சம்மதம். எனக்கு தெரியும் தன்யா, நீ சம்மதம் சொல்லுவேன்னு. இதனால உன் வாயில கேட்கணும் தான் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு நைட்டு அதெல்லாம் ஓகே. சந்திரகுட்டி வேற இருப்பான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவனை தூங்க வச்சுட்டு நம்ம வேற ஒரு ரூம்ல எடுத்துக்கலாமே. அவன் முன்னாடி எதுவும் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நான் அவனை பால் கொடுத்து தூங்க வச்சிடறேன். சரி, அப்ப இன்னைக்கு நைட்டு ரெடியா இருந்துக்கோ. சரி, இப்ப போய் சாப்பிடலாமா? இப்ப சாப்பிடலாம். நைட்டு ஒன்ன சாப்பிட ரெடியா இருக்கேன். என்னங்க சும்மா காமெடி காமெடி. சரி வாங்க, சந்திர வேற அங்க இருப்பான், போலாம். உனக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரி தன்யா, சரி வா, சந்திரகுட்டி அங்க இருப்பான், நம்மளதான் பாத்துட்டு இருப்பான், போலாம். சரிங்க. எனக்கு நம்ம காலையில இருந்து பக்கத்துல விஜய் மாதிரியே தோணுது. மனப்பிரமையா இருக்கும். விஜய் எதுக்கு இங்க வர போறான்? ஏன் அம்மா நம்மளை பார்த்து திரு திரு முனிக்கிறாங்க? இந்த காலையில இருந்து உனக்கு என்னடா விளையாட்டு? என்னது இது உளறிட்டு இருக்கு? நானே இப்பதானே வரேன். காலையில அப்படிதான் என் கண்மணி வந்து நிக்கிற மாதிரியே இருந்த. இப்ப என்ன விளையாட்டு தானே எல்லாம்? அதான் உன் பொண்டாட்டி தான் வேணும் பின்னாடி முந்தாணி பிடிச்சி போனீல, அப்புறம் என்ன உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? விஜய் நீ உண்மையாவே வந்துட்டியா வீட்டுக்கு? ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு? ஏன் இங்க வரக்கூடாதா? வரலாம், அது ஒண்ணும் இல்ல. நீ மட்டும் தனியா வந்திருக்க. இங்க பாருங்க, கொஞ்ச நாள் நாங்க நிம்மதியா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன எதுன்னு என்ன நோண்டி நொங்கு எடுக்காதீங்க, சரியா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். எனக்கா எப்போ போகணும்னு தோணுதோ அப்ப நான் போயிடுவேன் இந்த வீட்டை விட்டு, சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப நீ தனியா மட்டும் இன்னைக்கு தனியா வந்திருக்க? எங்க உன் பொண்டாட்டி? யாரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, நான் உள்ள போறேன். நில்லுடா, என்ன எதுன்னு கேட்டா சொல்றக்கு என்ன உனக்கு? ஏன் எங்க அவ வராளா வரமாட்டாளா இந்த வீட்டு பக்கமே? சாயங்காலமா வருவா, நான் உள்ள போறேன். சரி, சாயங்காலமா வராளா? சரி சரி உள்ள போ. தள்ளுங்க, வழி விடாம இங்க நின்று இருந்தா எப்படி போறது? தள்ளிட்டம்பா, போ. என்னடா அது? அதிசயமா இருக்குது. நம்ம பக்கம் காத்தடிக்குது பயபிள்ளைக்கு. என்ன எதுன்னு தெரியலையே. சிலுப்பா ஏதாவது வேலையை பார்த்து விட்டாலோ? இருக்கணும்ல, அவளை வந்துக்கு தானே நாங்கள் ஆளா வச்சிருக்கிறது. அவளுக்கு நல்லா கவனிச்சு விடணும். புள்ள நல்லா வேலை பார்ப்பா போல. சீக்கிரமா நல்ல செய்தி சொல்ல வச்சுட்டாலே.
நடக்கட்டும் நடக்கட்டும், நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்குது, பார்க்கலாம். சரி உள்ள போவோம். சீக்கிரம் ஆளுங்க வரக்குள்ள வேலையை முடிக்கணும். முக்கியமா அந்த ஆளு வரதுக்குள்ள முடிக்கணும். என்ன திருட்டுத்தனம் பண்ணா இப்ப எந்த ஓட்ட ஓடுறா? சம்திங் ராங். என்ன எதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சே போவோம். என்னதான் வேலைத்தனம் பண்றான்னு மறைஞ்சிருந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஆமா, அப்பதான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அங்க போயிட்டு அவ பண்ற திருட்டு வேலையை பண்ணாமே விட்டுருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். ஒரு வழியா அந்த ஆள் வரதுக்குள்ள இந்த ஒர்க்கை பூரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்படியாச்சும் ஃபைலை அப்லோட் பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சது. எப்போ அப்லோட் பண்ணாலும் அந்த ஆள் செக் பண்ண மாட்டான். நமக்கு தேவை ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது தான். அப்லோட் பண்ணிட்டா தப்பிச்சோம் நம்ம. சரி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவோம். என்னது இது? இவ்வளோ நேரம் எடுத்துக்குதே. சரி குயிக்காக கொடுத்து பார்ப்போம். ஐயோ, ஃபைல் அப்லோட் கொடுக்குறப்பல டெலீட் பண்ணிட்டேன். கடவுளே, அப்லோட் பண்ணப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டேனே. இனிமேல் இந்த ஃபைலை ரெக்கவர் கூட பண்ண முடியாது. ஷோ, பண்ண வேலை எல்லாமே சொதப்பிடுச்சு. 1.5 நாள் வேலை. நேற்று ஒரு நாள் பார்த்தது, இன்னைக்கு பார்த்தது எல்லாம் போச்சு. இனி நான் எப்படி சேகர் சார்கிட்ட நான் சொல்லுவேன்? கடவுளே, ஷோ, தப்பு பண்ணிட்டியே. ச ரீதா, இப்போ போய் பார்த்தா சரியா இருக்கும். என்ன ரீதா? சார் நீங்க எப்போ வந்தீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இன்னைக்கு காலையில வந்து கம்ப்யூட்டர் தட்டுன்னு தட்டுற மாதிரி இருக்கு? அது வந்து சேகர் சார். வந்து போய் கதையெல்லாம் வேண்டாமா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்காக இன்னைக்கு நேரமா வந்த? அது ஒன்றும் இல்லை சார், வீட்டிலேருந்து வெளியே போயிட்டாங்களா எல்லாரும். சரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டேன். சரி ஓகே, நேற்று கொடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா? நேற்று லேட்டாக தான் போகணும்னு சொன்னேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஃபைல் அப்லோட் பண்ணிட்டியா சொல்லு. அது வந்து சார். என்ன ஆச்சு? ரேஷ்மா மேடம் கடையில் வந்தோடனே நான் அதை தான் ஃபஸ்ட்டு வேலையை கேட்பாங்க. என்ன பண்ண? வேலையை முடிச்சியா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லி தப்பிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே. இங்கே நான் டெலீட் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டோன்னே சொல்லுவோம். நாளை என்ன செக்அப் பண்ண போகிறான். என்னாச்சு ரீதா? ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டியா இல்லையா? ஃபைல் அப்லோட் பண்ணியா இல்லையா சொல்லு. பண்ணிட்டேன் சார், அப்லோட் பண்ணிட்டேன். எப்போ பண்ண? நேற்று நைட்டே பண்ணிட்டியா? ஆமாம் சார், நேற்று நைட்டே பண்ணிட்டேன். வேலைலாம் முடிஞ்சுது. சரி, மஞ்சு எங்க? மஞ்சு இன்னும் வரல சார். சரி, நான் போய் ஃபைலை செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூப்பிட்றேன். சரியா? நீ சரி பண்ணிடு. ஃபைல் இருந்தால் தானே சரி பண்ண. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ, இந்த ஆள் செக் பண்ணுறாங்கிறான். சரியா ரீதா? நான் ஏதாவது கரெக்ஷன்னா கூப்பிடுவேன். மஞ்சு வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிங்க சார். முடிக்கிற முடி ஒன்றும் சரியில்லை. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா. என்னன்னு கண்டுபிடிச்சாதான் தெரியும். இருடி மாவளை, ஃபைலை செக் பண்ணிட்டு அப்புறம் இருக்கு உனக்கு. சரி அவந்திகா, நான் வயக்காட்டு கிளம்புறேன். என்னங்க, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆமா, புதுசாடி இது. நான் எடுத்து தரவே இல்லையே. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரியே வாங்கி போடு. இன்னும் 4 ட்ரெஸ் கூட வாங்கி போடு. இப்போதைக்கு இந்த ஒன்று தான் எடுத்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு வாங்கலான்னு தான் இருக்கேன். நல்லா இருக்கு. என்னடி பொண்டாட்டியே வயிறு பெருசாயிடுச்சு? குழந்தை உள்ள இருந்தால் பெருசாக தான் செய்யும். குழந்தை வளருது இல்லைங்க. பரவாயில்ல, என் பையனும் பொண்ணும் உள்ள நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 4 மாதம் இருக்குங்க. அவ்வளோ அவசரம்லாம் வேண்டாம், பொறுமையாக வரட்டும். 4 மாசம் எங்க இருக்கு? இப்போ 3 தானே நடக்குது. 3 முடிஞ்சிருச்சு, 4 தொடங்கிருச்சு. ஓ சரி. இந்த கணக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. நீ தான் கணக்கு வச்சுக்கணும். எல்லாம் சரி. அத்தை கேட்டால் என்னங்க சொல்கிறது? அத்தை வெளியவே ஒரு மாதிரியா முழிக்கிறாங்க திருன்னு. எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு தான் அப்பயே சொல்லியிருப்பாங்கல்ல. ஆமா, உங்க அப்பா என்ன திடீர்னு பத்திரத்தை எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாரு? தெரியலங்க, அவர் மனசில் என்ன நினைச்சாரோ என்னமோ திடீர்னு வந்து கொடுக்குறாரு. நமக்கு என்ன, வாங்கி கம்முன்னு வச்சுக்க வேண்டியதா. நம்ம என்ன அதை ஏதாவது யூஸாக பண்ண போகிறோம். அதுவும் சரிதான் அவந்திகா. சரி நான் கிளம்புறேன். அம்மா ஏதாவது கேட்டா அப்படியே சமாளிச்சிரு. சரிங்க. அவந்திகா, டே அகிலா, அத்தை வாங்கத்தேன். அம்மா வாங்க. ஏன் அங்கே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ என்னன்னு தெரியலையே. சொல்லுங்க தே. ஆமாம், 2 பேரும் காலங்காலத்தில் கிளம்பி எங்கே போயிட்டு வந்தீங்க? எங்கேயும் போகலாமா? நான் தான் அப்பயே சொன்னல. போய் சொல்லாதீங்கடா. 2 பேரும் கண்ணில் உண்மையே கிடையாது. என்கிட்ட இதையோ மறைக்கிறீங்க. எங்கே போனீங்க? உண்மையை சொல்லுங்க. கோயிலுக்கு தான் தே. வந்திகா, மறுபடியும் நீயே என்கிட்ட போய் சொல்கிறமா? நீயாச்சும் உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா நீயே அவன் கூட சேர்ந்துட்டியா? என்னம்மா நீங்க? உண்மையதான் சொல்றோம். கோயிலுக்கு தான் போனோம். எந்த கோயிலுக்கு போனீங்க? சரி, கோயிலுக்கு போனீங்களா? திண்ணீரை கொடுங்க, கையில் கொடு. திண்ணீரை எடுத்துட்டு வா. திண்ணீர் அது வர வழியில எங்கோ விழுந்துச்சுமா. திண்ணீர் விழுந்துருச்சு. சரி, நெத்தில திண்ணீர் வைப்பீங்களா? அதை எங்க காணோம். வேர்த்திருச்சத்த. என்னம்மா வந்திகா, திண்ணீர் கொண்டு வரலையா, இல்ல மறந்துட்டீங்களா, இல்ல வேர்த்திருச்சா? எதுதான் உண்மை? நான் சொன்னதாமா உண்மை. நீங்க எதையோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. சரி, என்கிட்ட சொல்லக்கூடாத முடிவில் இருக்கீங்க. 2 பேரும் எங்கேயோ ஆனால் போயிருக்கீங்க, நல்லா தெரியுது. துளசிக்கு இது பார்க்க போனீங்களா என்ன? துளசி பார்க்க நான் எதுக்கு போறேன்? நான் தான் கூட பேசுறதே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுட்டே கேட்குறீங்க. கேட்டேன்பா,
கேட்டேன், கோவப்படாத. ஒருவேளை அவளுக்கு இது பார்க்க போயிருப்பீங்களான்னு தான் நினச்சேன். இல்லை துளசியெல்லாம் பார்க்க போல, அவரும் கூட வந்திருக்காருன்னா அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. நாங்கள் கோயிலுக்கு தான் போனோம். நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு உண்மையா இல்லைன்னா எங்கள் கூட கோயிலுக்கு வாங்க, நான் வேணா அங்கே விசாரிங்க, கேட்டுக்கோங்க. வேண்டாம், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் நம்பாத முட்டாள் கிடையாது. நீங்கள் சொல்கிறத நம்புகிறேன். அப்புறம் உங்கள் அப்பா கொடுத்தாருல அந்த பத்திரத்தை பத்திரமா வைமா, சரியா? அங்கேயும் இங்கேயும் போட்டுறாத, தண்ணிக்கு இது பட்டதா அழிஞ்சிட போகுது. உங்கள் அப்பா உனக்கா ஆசையாக கொடுத்துட்டு போயிருக்காரு, பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க என்கிட்ட தான் இருக்கு. திடீர்னு ஏமா உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறாரு? நம்ம என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டா இருக்கோம்? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவரை பார்த்தா அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையம்மா. அவர் ஏதோ ஆசையில கொடுக்குறாரு. இவன் மாசமா இருக்கல, அதனால இப்படி பண்ணுவாரா இருக்கும். சரி இருக்கட்டும், எதுவும் பத்திரமா வைங்க, சரியா? அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்க அதான் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க? படுத்திருக்காமா, காலு கொஞ்சம் வலிக்குதுன்ட்டு இருந்தா படுத்திருக்கா. வளகாப்புக்கு தேவையானதுல ஏற்பாடு பண்ணும். நீ என்ன பண்ணுற? கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு வரியா? சரிங்க நான் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் படுத்துட்டு எழுந்திரிச்சு வந்துடுறேன். சரிம்மா. நானும் வயக்காட்டு கிளம்புறேன், நேராச்சு. சரி வயலில் வேலை நடக்குதா இல்லையா? ஒன்றும் விஷயமே தெரில. பணம் எதுவும் கொண்டு வந்த மாதிரி இல்லை. ரோடு ஏத்துனாதாம்மா பணம் வரும், சும்மா வருமா? எல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு. சரி பார்த்துக்காம நீ சாப்பிடல? இல்ல எனக்கு பசி இல்ல, நான் மத்தியானம் வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா? இப்ப கிளம்புறேன். காப்பி எது குடிச்சிட்டு போடா. அதான் குடிச்சிட்டு வந்துட்டலமா. ஐயோ கொஞ்ச நேரத்துல உளர பார்த்தனே. இன்னாலும் துளசி கடையில் குடிச்சேன்னு சொல்லியிருப்பேன். நல்ல வேலை பாதியிலே நிறுத்திட்டேன். அது எங்கடா குடிச்ச? அத்தா அவர் பசிக்குதுன்னு வரும்போதே டீ குடிச்சிட்டு தான் வந்தாரு. இது வேறையா? சரிப்பா, சரி நீ மதியானம் வந்து சாப்பிட்டுக்கோ. எம்மாடி நீ கொஞ்ச நேரம் படுத்து செஞ்சுட்டு வாமா, லிஸ்ட் போட்டு எல்லாம் வாங்கி வைக்கணும். சரிங்க நான் வரேன், நீங்க போங்க. சரி. ஒரு வழியா சமாளிச்சாச்சு. எப்பா உளர பார்த்தீங்களே, டீ குடிச்சேன், துளசி கடையில் குடிச்சேன்னு. அதான் நான் நிறுத்திட்டலடி, மறந்து போய் சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல, எப்படியோ நான் சமாளிச்சிட்டல, விடுங்க. அதான் நல்லா நம்மளை நோட் பண்றாங்க. ஆமா பாருடி, நான் கூட எதார்த்தமா நினைச்சேன், அம்மா நம்ம மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கும் போல. நீங்க பண்ணீங்கன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க, நான் மாசமா இருக்கல, அதனாலயே அத்தை என்ன பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அப்ப என் மேல கரல, அப்படிதானே? மேபி இருக்கலாம். உன்னோட இங்கிலீஷ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதமா, எனக்கு ஒன்றும் விளங்கல. இருக்கலாம்னு சொன்னேங்க, அப்படி கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்படிதான் போல. சரிடி, சரி நான் வரேன். உடம்பு பார்த்துக்கோ, ரெஸ்ட் எடுத்து மதியானம் வந்து பாக்குறேன். சரிங்க. துளசி எப்படியோ கடையை போட்டு முதல் நாள் போனி நல்லபடியா ஆயிடுச்சு. நீ என்னடி நினைக்கிற? ஆமா பண்ணே, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எல்லாரும் நமக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. பரவாயில்ல, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படி இல்லை, விலையும் கம்மி, பொருளும் தரமா நல்லா டேஸ்டா இருக்கு. அதனால தான் எல்லா மக்கள் உன்னை தேடி வராங்க. ஆனால் என்ன, நீ இன்னும் கொஞ்சம் டிஷ்ஷெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுண்டி. வெறும் இட்லியை மட்டுமே போட்டால் ஓடாது, மக்கள் புதுசாக விரும்புவாங்க. இப்போதைக்கு பரவாயில்ல, மெதுவடை இட்லி எல்லாம் இருக்குது, டீ போட்டு தரோம். இன்னும் ஏதாவது புதுசாக யோசி துளசி. நிறைய பண்ணாதான் கடையை தக்க வச்சுக்க முடியும். உனக்கே தெரியும்ல, இதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் என் அனுபவத்துக்கு சொல்கிறேன். பானு நீ சொல்கிறது உண்மைதான். எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம், இனி வரும் நாளில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட வேண்டியதான். துளசி கேட்கனே தப்படுத்துக்காத. இப்போ வரைக்கும் காசு எவ்வளோ வந்திருக்கும்? 3500 வந்திருக்கு பானு. என்னடி சொல்ற, 3500? ஆமா மணி, மளிகை சாமானம் செலவு காய் எல்லாம் சேர்த்து 1500 தான் வாங்கி போட்டேன். லாபம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2000 நிற்குது. அப்போ பரவாயில்ல தானே? பரவாயில்லையே, காலையில் நேரம் மட்டும்தான் போட்டோம், அதுக்கே 3000 வந்திருக்குங்கிற. சொல்கிற மாதிரி நிறையா புது ஐட்டம்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் கூட்டம் அதிகமாக வரும், நல்லா லாபம் பார்க்கலாம். சீக்கிரமாக நான் நினச்ச எல்லாமே நடக்கணும், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு இதுவே போதுன்னு தான் தோணுது. இதோட நிறுத்தக்கூடாது, போதுன்னு மட்டும் என்னைக்கு நினைக்கவே கூடாது. பத்தலைன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது சரிதானே? சரிதான்டி. அப்புறம் 2 நாள் கழித்து செக்கப் வேற போகணும்டி. அதுக்கு ஒரு 2000 தேவைப்படுது. அதை வேற இதுலேருந்து தான் எடுக்கணும். என்ன பண்ணுறது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. காசு இதுலேருந்து எடுத்துட்டா திரும்பி சரக்கு வாங்கி போகிறதுக்கு காசு வேணும். எப்படி என்ன இது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பார்த்துக்கல விடு, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. நான் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் காசு போட்டு தான் வச்சுருக்கேன், தரேன். சரிடி. ஆமாம், நீ எப்போலேருந்து வேலைக்கு போவ? இன்னைக்கு லீவ் போட்டல, நாளையிலேருந்து கிளம்பிடுவேன் துளசி. நீ தனியாக மேனேஜ் பண்ணிக்குவேல? ஐயோ நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன், நீ எனக்கோசரம் லீவ்லாம் போட வேண்டாம். நான் கேட்டேன், நீ இன்னும் போவே இல்லை, நான் வந்தேருந்து, அதனால தான் கேட்குறேன். நாளையிலேருந்து போகலான் இருக்கேன்டி. ரொம்ப நாள் லீவ் போட்டால் ஆள் சேர்த்துருவாங்க கம்பெனியில். பரவாயில்ல. ஆமாம், உங்கள் கம்பெனி என்ன கம்பெனி நீ வேலை செய்கிறனோ? துணி தைக்கிற பனியன் கம்பெனி. ஓ சரி. அங்கே உனக்கு எவ்வளோ அடி தருவாங்க ஒரு நாளுக்கு சம்பளம்? என்னடி, நல்லா பீஸ் இருந்துச்சு ஓடிச்சுன்னா ஒரு 400 700 வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். எல்லாமே நம்மளோட உழைப்பு தான். எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை எடுக்கலாம். சரி. ஆனால் கஷ்டம்தான் இல்லை, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து இடுப்பெல்லாம் உடஞ்சிரும்.
என்ன பண்ணுறதுடி, கஷ்டத்தை பார்த்தா நம்ம பொழைக்க முடியுமா? நானும் தான் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? கிடைச்ச வேலையை செஞ்சுட்ருக்கேன். ஆமாம், நீ என்ன படிச்சேன்னு? பிகாம் படிச்சிருக்கேன்டி. லூசு, அப்புறம் எதுக்குடி கம்பெனிக்கு துணி தைக்க போகிறேன்? நான் வேலை தேடி தேடி அழுத்து போய் கிடைச்ச வேலை ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் தான் இதுக்கு போயிட்டேன். இதுக்கு மேலாம் தெம்பு இல்லடி. இருக்க வேலையை விட்டுட்டு நான் என்ன பண்ணுற சொல்லு? ஏய், என்ன டியூஷன் எடுன்னு சொன்னியே, நீ ஏன் டியூஷன் எடுக்கக்கூடாது? என்ன சொல்கிற துளசி? அட உண்மையதான் சொல்கிறேன். நீ கூட சொன்னில உனக்கு வருமானம் பத்தலைன்னா டியூஷன் எடுன்னு, அதையும் நீ பண்ணக்கூடாது. ஆமாம், கம்பெனி நேரம் உனக்கு எவ்வளோ நேரம் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. ஷிஃப்ட்டு பேஸ் தாண்டி. காலையில் 8 to நைட்டு 7 மணி வரைக்கும் கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 8 to 6 கூட மாற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான். சப்போஸ் முன்னாடி கூட போயிட்டு அதை 5 மணிக்கும் கூட மாற்றிக்கலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கம்பெனி வேலையை பாருடி. ஈவினிங் வந்து டியூஷன் எடு, உனக்கு ஈஸியாக இருக்குமே, டைமும் கிடைக்குமே. என்ன துளசி, இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வருமா? எல்லாம் ஒத்து வரும். சும்மா இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? நீ பேசாமல் ஈவினிங் டியூஷன் எடு. ஆனதாகட்டும், டியூஷன் இங்கே எடுக்கப்படும் ஒரு போர்டை மாட்டே. ஆரியத்துக்கு எடுத்துட்டு துளசி, நம்ம இருக்கிற ஹாஸ்டல் எங்கே போய் பிள்ளைங்களை வர வைக்கிறது? அட ஆமாம்ல. ஒன்று பண்ணா, உன் ஆள்கிட்ட சொல்லி இங்கே ஏதாவது ஒரு கடையை பிடிச்சி டியூஷன் எடுக்க ஏற்பாடு பண்ணுவோமா? அப்படிங்க. என்னடி ஆளுங்கிற? ஏமா, உன் ஆளுன்னு சொன்னதில் என்ன தப்பு? 2 பேரும் லுக்கு மேலே லுக்காக விட்டுக்கிறீங்க. உனக்குன்னு சொன்னால் ஒரு வீடே தருவார், ஒரு கடை தர மாட்டாரா? எதுக்குடி சும்மா சும்மா அவர்கிட்ட போய் நின்னா நல்லாவா இருக்கும்? வருங்கால மனைவிக்காக இது கூட செய்ய மாட்டாரா என்ன மிஸ்டர் ஆல்பர்ட்? துளசி, கிண்டல் அடிக்கிறியா? என்ன பண்ணுற, எனக்கு ஒன்றும் புரியலையே. கிண்டல் அடிக்கவும் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன்னு உனக்கு தெரியும், ஆனாலும் அனுப்புகிறேன். எனக்கு என்னமோ சரியாக வரும்னு தோணலை. இங்கே பக்கத்தில் ஒரு கடை எடுத்து டியூஷன் போட்டீங்கன்னா உன்னையும் பார்த்த மாதிரியாச்சு, உன் ஆளையும் நீ பார்த்த மாதிரியாச்சு. துளசி, என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சும்மா சும்மா. சரி சாப்பிடு, இட்லி வேற காயுது. ஆமாம், நீ மொத்தத்தை பேசுகிறத தவிர சாப்பிடல கவனத்தை செலுத்த மாட்டேங்கிற. சாப்பிடு நீயும். பிள்ளை தாச்சு, பிள்ளை சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது? சரி, இட்லி அவ்வளோதான் காலி. மத்தியானத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இட்லியை சாப்பிடுவோம். ஹோட்டல்ஸருக்கு எல்லாமே காலியா? இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் எல்லாமே காலி பானு. ஒன்றுமே கிடையாது, நமக்கு தட்டில் இருக்க இட்லி சாம்பார் மட்டும்தான் மீதி எல்லாமே காலி. அடிப்பாவி, நல்லா வாசமாக இருந்துச்சு மெதுவடை சட்னி சாம்பார்னு. கடைசியில் வெறும் சாம்பார் தான் கிடச்சிருக்கு. எல்லாம் என் நேரம். ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து வச்சுடி. சரி விடு, இனிமே பார்த்துக்கிறேன். சாப்பிடு நீயே சாப்பிடு. அப்புறம் ஆள் வந்தாருன்னா ஓடிடுவேன் நீ வேற. ஏய் கம்மன் இருடி. துளசி